Say hi guys, welcome to KO Codes Array series. ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம அரே ஓரியன்ட் பிகினர் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் அண்ட் இன்டர்மீடியட் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த சீரீஸில் இஃப் யூ வாண்ட் டு ரிவைஸ் யர் டாபிக் எதாவது ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் 1.25லேருந்து 1.5x ப்ளே பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட ஃபர்ஸ்ட் டாபிக், ஓகேவா? அதாவது அரேஸ். ஸோ இந்த அரேஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபியூ கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு அரே, அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு அரே பார்க்கலாம். ஸோ அதாவது இப்போதான் நம்ம வந்து அரேஸ் வச்சு ப்ராப்ளம் சால்விங்குள்ள போக போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம அரேஸ் வச்சு கொஸ்டின்ஸ் லைக் பேசிக் ப்ரோக்ராம்ஸ் எழுதியிருப்போம், பட் அது ஆக்சுவல் ப்ராப்ளம் சால்விங்க்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. பட் this will be useful for actual problem solving. Okay. So before get into problem solving, அரே பத்தி ஒரு பேசிக் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ அரே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஏன் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்றாங்கன்னா, கன்சிடர் திஸ் வே, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி நினச்சிக்கோ. ஸோ இந்த பாக்ஸில் வந்து ஈக்குவலாக டிவைட் ஆயிருக்கு. ஓகே, ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த இந்த பாக்ஸ்குள்ள வந்து என்னால் நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நான் நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஆஸ் பர் C++ டேட்டா ஸ்ட்ரக்சர், ஜாவா ஆர் சி. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இது வந்து ஹோமோஜீனியஸ், அதாவது ஒரு அரேக்குள்ள ஒரே செட் ஆஃப் டேட்டா டைப் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது இன்டீஜர் அரேனா இன்டீஜர் மட்டும்தான் இருக்கும். இன்டீஜர் அரேக்குள்ள கேரக்டர் இருக்காது. அதே மாதிரி கேரக்டர் அரேக்குள்ள இன்டீஜர் அந்த மாதிரி இருக்காது, லைக் மாற்றி மாற்றி இருக்காது. ஓகே, ஒரு செட் ஆஃப் அரே, ஒரு செட் ஆஃப் டேட்டா மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்கு. இந்த இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிகுவஸ் மெமரி அலோகேஷன் சொல்லுவாங்க. மீனிங் என்னன்னா, இப்போ வந்து இதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரேயோட மெமரி ஸ்பேஸ் 1000ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஓகே, அண்ட் தென் ஒரு இன்டீஜருக்கு பார்த்தீங்கன்னா 4 பிட்ஸ் அலோகேட் பண்ணுறான்னு வச்சுக்கோ. அப்போ பிட் நம்பர் 1001லேருந்து 1003 வரைக்கும், சாரி 1000லேருந்து 1003 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா 5 வந்து லைக் இந்த இந்த ஸ்டோரேஜ் ரேஞ்சில் இது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோ. ஸோ 1000th பிட்லேருந்து 1003rd பிட் வரைக்கும் இட் வில் ஹேவ். அதே மாதிரி இந்த செகண்ட் பாக்ஸ், இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 1004லேருந்து 1007 வரைக்கும். அப்புறம் 1008ன்றது தேர்ட் ஒனுக்கு போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி அடுத்தடுத்த மெமரி சைமல்டேனியஸ் கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் தான் இது இருக்கும். பிகாஸ் ஆஃப் விச் இந்த அரே வந்து ஆக்சஸ் பண்ணுறது ஈஸி. ஸோ இது வந்து பாயிண்டர் வச்சு தே வில் ஆக்சஸ் திஸ் வே. ஸ்டார் போட்டு அரே போட்டு +1 கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்பேஸ் வந்து அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ மீனிங் என்னன்னா, இது வந்து கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன்றனால லைக் இது வந்து நல்ல சீக்வன்ஷியலாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் தென் இதுக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு. அதாவது இப்போ நான் அரேல வந்து இந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, அரே எலமெண்ட் ஆக்சஸ் இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இண்டெக்ஸ் வச்சு ஐ கேன் ஆக்சஸ் இட். இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து n-1, அதாவது இப்போ வந்து ஒரு அரே இருக்கு. ஓகே, ஸோ இந்த அரே இருக்கு, இதில் வந்து 5 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ண முடியும் வச்சுப்போம். 1 2 3 4 5. ஸோ இதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 0, எண்டிங் இண்டெக்ஸ் வந்து 5 - 1 4. ஓகே, 0 1 2 3 4. ஓகேவா? அதாவது 0 to 4 தான் இண்டெக்ஸ். ஸோ இதுதான் மீனிங். இங்கே என்னங்கிறது லென்த் ஆஃப் த அரே. n is equal to length of array. ஓகே, ஸோ இப்போ வந்து லீட் கோட் அந்த மாதிரி டிஎஸ்ஏ பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அரே டாபிக்கு தே வில் டீல் வித் வெக்டார். வெக்டார்னா ஒன்றும் இல்லை, டைனமிக் அரே. ஓகே, ஸோ டைனமிக் அரேல என்ன பண்ணிடுவாங்கன்னா, வெக்டார் இன்ட்டுன்னு போட்டுட்டு அதில் வந்து பேசிக்காக அரே ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நான் ஃபார் லேர்னிங் பர்பஸ் வெக்டார் வச்சு நான் சொல்லித்தரேன், ஸோ தட் அந்த கோடை பார்க்கும்போது புரியும். ஓகே, வெறும் அரே டாபிக் தான், பட் வெக்டார் சொல்லி தரும்போது இப்போ நாளை பின்ன லீட் கோடோட டிஸ்கஸ் செக்ஷன் அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா தட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ அதுக்காக தான்.
ஓகே, ஸோ இப்போ வந்து ஓகே இதுல எப்படி இருக்கும்னா வெக்டார் கொடுக்கும்போது நமக்கு சைஸ் தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து வெக்டார் இன்ட்டு வி இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சைஸ் எடுத்துக்கோங்க. இன்ட் n இஸ் ஈக்குவல் டு வி டாட் சைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு சைஸ் ஆஃப் அரே கிடைச்சிரும். ஓகே, ஓகேண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு இப்போ ஐட்ரேட் பண்ற மாதிரி சினாரியோ இருக்கு. சைஸ் தெரியலனா ஃபர்ஸ்ட் இந்த லைன் எழுதிருங்க. ஓகேண்ணா அண்ட் இப்போ ஆக்சஸ் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா? ஸோ ஆக்சஸ் வந்து இப்போ ஒரு அரே, இப்போ இந்த வெக்டார் வி இருக்குன்னா வி ஆஃப் ஜீரோன்னு போட்டால் அது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வி ஆஃப் ஒன் போட்டால் செகண்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வி ஆஃப் என் மைனஸ் ஒன் வரைக்கும் இருக்கு. ஓகே, ஓகேண்ணா ஸோ இது வந்து எலமெண்ட் ஆக்சஸ்க்கு. ஸோ இதில் வந்து எலமெண்ட் ஆக்சஸ் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லுவாங்களே. எலமெண்ட் ஆக்சஸ் வந்து ஓ ஆஃப் ஒன் அந்த டைம்ல வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது வித்தின் ஒன் ஐட்ரேஷன், அதாவது ஒன் ஐட்ரேஷன்றத விட லைக் நான் இப்போ இண்டெக்ஸ் கொடுத்துட்டேன்னா அந்த இண்டெக்ஸ்ல இருந்து எலமெண்ட்டை ஃபெச் பண்ணிட்டு வந்துடும். இது இதோட டைமிங் வந்து லைக் ஒரு 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 செகண்ட் அந்த மாதிரி நினச்சிக்கோ. லைக் ஒரு ஐட்ரேஷனா வித்தின் ஒன் டைம் இட் வில் ஃபெச் இட். ஓகே, இதுவே வந்து ஓகேண்ணா அரேவை ஃபுல்லா ஐட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அரே ஐட்ரேஷன் டேக்ஸ் ஓ ஆஃப் என் டைம்ஸ். ஓகே, ஓ ஆஃப் என் என்ன மீன் பண்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரே வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, 5 ஓகேண்ணா எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபார் லூப் என்ன பண்ணும்? ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் என், ஐ பிளஸ் பிளஸ் போட்டுட்டு ஜீரோல இருந்து என் மைனஸ் ஒன். அதாவது கரெக்டாக சொல்ல போனா இப்போ வந்து 5 நம்பர்ஸ் இருக்குன்னா அந்த ஃபார் லூப் வந்து 5 டைம்ஸ் நடக்கும். லைக் ஃபார் லூப் உள்ள ப்ராசஸ். ஓகே, அதே ஓகேண்ணா மாதிரி இப்போ அரே எலிமெண்ட் n எலிமெண்ட்னா n டைம்ஸ் நடக்கும். ஸோ தட் டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் பிக் ஆஃப் n. ஓகேண்ணா இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி எஃபிஷியண்டாக சால்வ் பண்ணுறதும் ஒரு விஷயம். லைக் அது ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் ஒரு ஓகே ஓகே கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம், சில ஈஸி கொஸ்டின்ஸ். அந்த ஈஸி கொஸ்டின்ஸை நீ சால்வ் பண்ணது போக அதோட எஃபிஷியன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதோட டைம். இப்போ ஒரு நீ ஒரு சால்வ் பண்ணியிருக்கனா அந்த லாஜிக்கோட ஸ்பீட் எப்படி குறை, ஐ மீன் லாஜிக்கோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி நம்பர் ஆஃப் காம்ப்யூட்டேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை குறைக்கிறதுக்கான வேலையை எப்படி பண்றதுன்றத இந்த பிகோ நோட்டேஷன்ஸ் மூலமா நீ தெரிஞ்சுக்கலாம். லைக் இதுல வந்து இவ்வளோ நடக்கும், இந்த ஓ ஆஃப் என் அந்த மாதிரி தெரியும். இதோட குறைக்க முடியுமா, யூ கேன் திங்க் ஆன் யுவர் ஓன். ஓகேவா? ஓகேண்ணா ஃபைன். ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இன் அரே. ஃபைன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். இப்போ வந்து உங்ககிட்ட நான் ஒரு அரே ஆஃப் இன்டிஜர் கொடுத்துருவேன். ஓகே, ஃபைன் த லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இந்த அரே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிறேன். 5 7 2 4 20 17 10 6. ஓகே, ஸோ இதில் எத்தனை இருக்கு? 8 எலிமெண்ட் உள்ள ஒரு அரே. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக அரேன்றதை நான் வெக்டார்னு நினச்சிக்கிறேன். இது வந்து டைனமிக் அரேவாக நினச்சிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து லீட் கோட் பிளாட்ஃபார்மில் யூ வில் கெட் சம்திங் லைக் திஸ். வெக்டார் இன்ட் அரே தான், பட் அரே வில் பி கிவன் டு in the form of vector. ஸோ இந்த இன்புட் இப்படி இருக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த இந்த வெக்டார் இன்ட் அரேக்குள்ள இந்த 8 எலிமெண்ட் உள்ள இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 8 எலிமெண்ட் இப்போ ஒரு டெஸ்ட் கேஸ் மாதிரி. ஓகே, நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இந்த அரேல இருக்கிற லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். மேக்ஸ் மேக்ஸோட அந்த இது இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, உன்னோட ஓன் காம்படிஷன் வச்சு தான் பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆப்வியஸா எனக்கு என்ன தெரியும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணி ஆகணும். பிகாஸ் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் அரேன்ற போது எல்லா எலிமெண்ட்டும் ஓகே ஆப்வியஸ்லி இன்னும் டிராவர்ஸ் தான் அரே. டிராவர்சிங்னா அரேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் போய் காம்படிஷன் பண்றது ஆர் எனி ஆப்ரேஷன் வி ஆர் கோனா டூ. லைக் வி ஆர் கோனா கோ டு ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அரே. அதான் டிராவர்ஸ் அரே. ஸோ அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிரும்னா, நான் எப்படியும் ஒரு ஃபார் லூப் எழுத போறேன். ஓகேவா?
Okay. int I is equal to 0, I less than n, I plus plus சூடோ கோட் எழுதுறேன். ஏன் சூடோ கோட் எழுதுறேன்னா இப்போ இதுக்கு எனக்கு என்ன தெரியும்னா int n is equal to arr டாட் சைஸ் இதை ஃபர்ஸ்டே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்படி Okay. போட்டேன்னா எனக்கு வந்து அரேயோட சைஸ் கிடைச்சிரும். ஓகே, அண்ட் தென் எனக்கு இன்னொன்று என்ன பண்ண போறேன்னா நான் இது டிராவர்ஸும் பண்ண போறேன். ஓகே, இது எனக்கு ஃபிக்ஸட். சரியா? இப்போ நான் என்ன பண்ண Okay. போறேன்னா ஒரு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு வேரியபிள் நான் வந்து செட் பண்ணிக்கணும். கரெக்டா? int மேக்ஸிமம் ஓகே இஸ் ஈக்குவல் டு கரண்டா ஒரு இன்டர்வியூர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்கணும்னா லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் அரேன்னு இந்த கொஸ்டினே உனக்கு வருது அப்படின்னா அந்த இதுல வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மட்டும்தான் வருமான்னு ஒரு கொஸ்டின் கேட்கணும். இது ஏன் இந்த கொஸ்டின் கேட்கணும்னா இப்போ வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா இட் வில் பி 1ல இருந்து ஒரு ரேஞ்ச் வரைக்கும் வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 1000 தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுல எனக்கு லார்ஜஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஐ கேன் யூஸ் 0. லைக் 0 வந்து ஒரு மேக்ஸிமம்ல இனிஷியலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கம்பேர் பண்ணும்போது எந்த வேல்யூ வந்தாலுமே எனக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிரும். லைக் மேக்ஸிமம் வேல்யூ வந்து அவுட்புட் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இது எப்பயுமே Okay. ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்வியூர்கிட்ட இந்த மாதிரி லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட்னா அது எந்த ரேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ் ஐ மீன் எந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் வச்சிருக்கு. இப்போ இதுவே நெகட்டிவ் அப்படின்னா இன்டீஜர் மினிமம்னு ஒன்று உண்டு. ஓகேவா? ஸோ அதாவது Okay. லைக் அது வந்து ஒரு மைனஸ் ஆஃப் ஒரு வேல்யூ வரும், மைனஸ் ஆஃப் 2 பவர் சம்திங் அந்த மாதிரி வரும். ஓகே, அந்த ரேஞ்சை கொஸ்டின்லேயே Okay. கொடுத்துருவாங்க ஒருவேளை லைக் Okay. ரேஞ்ச் இருந்துச்சுன்னா. ஓகே, அப்போ இந்த மாதிரி மேக்ஸிமம் கண்டுபிடிக்கும் போது இன்டீஜர் மீன் தான் யூஸ் பண்ணணும். லைக் அவங்க வந்து இப்போ ஒரு ரேஞ்ச் நான் சொல்றேன், இப்படியே கொடுக்க வாய்ப்பு இருக்கு. என்னோட ரேஞ்ச் வந்து -10,000 டூ ப்ளஸ் 499 இப்படி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்னா இப்போ எனக்கு வந்து மினிமம் இதுதான், இதை தாண்டி இதுக்கு பின்னாடி போகுது -10,001 தர மாட்டாங்க அந்த அந்த கொஸ்டின்ல அரேயோட நம்பரா. ஸோ Okay. அப்போ அப்படின்றப்போ லைக் இந்த மினிமம் வேல்யூவை கேட்டு எப்பயுமே வாங்கிக்கணும். ஓகே, அந்த மினிமம் வேல்யூவை இன்ட்டு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோவில் ஃபுல்லாக எனக்கு பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கு. ஓகே, நெகட்டிவ் இல்லாதனால நான் 0ன்னு வச்சுக்கிறேன். Okay. ஃபைன். ஸோ இப்போ Fine. இது இது உள்ள லூப்ல என்ன பண்றேன்னா இஃப் ஓகேவா இஃப் மேக்ஸிமம் இஸ் லெஸ் தென் இது அரேல ஏஆர்ஆர் ஆஃப் ஐ இண்டெக்ஸ் இப்படி செட் பண்றேன். ஓகேவா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ. அது லெஸ்ஸா இருந்துச்சுன்னா அந்த அரே வேல்யூவை தூக்கி இந்த மேக்ஸிக்கு செட் பண்ணி விட்டுரு. ஓகே, அண்ட் தென் இன்னொரு விஷயம் லைக் இதை வந்து நான் இப்போ பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? சி அவுட் மேக்ஸி நீ பிரிண்ட் பண்ண அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் த அரே வந்துடும். ஓகே, ஸோ இதுவே லீட் கோட் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம் இல்லையா, இன்ஸ்ட் ஆஃப் சி அவுட் வில் டூ திஸ் ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சிருவோம். ஸோ ஏன் ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா அவங்க இன்டர்னலா உள்ள இந்த அரே ப்ராசஸ் பண்ற லாஜிக்ஸ் எல்லாமே தே வில் ரைட் ஆன் தேர் ஓன். நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மெத்தடுக்குள்ள இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அவுட்புட் என்னன்றதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி இருக்கும்னா அந்த கிளாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகே, அந்த கிளாஸ் இப்படி இருக்கும், int மேக்ஸ் எலமெண்ட் ஆஃப் அரே. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அந்த மெத்தட் நேம். ஓகேவா? வெக்டார் int ஏஆர்ஆர் இப்படி கொடுத்துருவாங்க அவங்க. ஓகேவா? பேசிக்கா. ஸோ இப்போ நம்ம பண்ண ப்ராசஸை இதுக்குள்ள இப்படி எழுதணும். ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் வர டாபிக்ஸ் எல்லாமே டேட்டா ஸ்ட்ரக்சர் ஓரியன்டா வரும்போது மெயின் மெத்தட் நம்ம எழுதுற மாதிரி இருக்காது. நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் போய் பார்த்தாலும் சரி, இப்போ கோட் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கு, அது மாதிரி கீக்ஸ் ஃபார் வீக்ஸ் இருக்கு, அது எதுலையுமே வந்து மெயின் நம்ம எழுத தேவையில்லை. பிகாஸ் மெயின் எல்லாமே அவங்க ப்ரீ கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க. இதுல இருந்து நம்ம ரிட்டர்ன் டைப் மட்டும் தான் அனுப்பணும். ஓகே தானே? ஃபைன். So next we'll move on to the topic number 2. Okay, இது வந்து second largest element in the array.
ஓகே, ஸோ அதே மாதிரியான செட் ஆஃப் அரே தான். ஓகே, 1 4 3 2 7 11 12 வேற என்னது 19 30 8 6 10. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு அரே கொடுத்துட்றேன். ஓகேவா, இட் குட் பி எனி அரே. ஸோ இந்த அரேல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து 30, செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து 19. கரெக்டா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வந்து 19. இது பார்த்த உடனே என்னால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஆனால் நான் இதை வந்து கோடிங் லாஜிக் வச்சு சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுவும் ஆஸ் யூஷுவல் பழைய கோட் மாதிரி தான். ஐ மீன் இதுக்கு முன்னாடி உள்ள கோட் மாதிரி தான். ரேஞ்ச் வந்து இன்டர்வியூட்டு கேட்டுருணும். ஓகே, கன்சிடர் நான் இப்போ வந்து இது வந்து பாசிட்டிவ் அரேன்னு வச்சுக்கிறேன். அதாவது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மட்டும்தான் இருக்கிற அரே. ஓகே, ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இதோட மினிமம் வந்து 0 ஆர் லைக் அதோட கீழே கூட இருக்கலாம். எனிதிங் குட் பி. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இன்னும் சிம்பிளிஃபைடாக நான் யோசிக்கிறேன். என்னன்னா நான் வந்து 0 அது மாதிரி யோசிக்க வேண்டாம். லைக் ஐ வில் திங்க் திஸ் வே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து n-1 இண்டெக்ஸ் வரைக்கும் தான் நான் போகிறேன்னு வச்சுக்கோ. ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நான் வந்து மேக்ஸிமமாக வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட நான் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த வேல்யூ இருக்குது, இந்த 1 இருக்குல்ல, இந்த 1-ஐ கூட நான் வந்து மேக்ஸிமம் செட் பண்ணிவிட்டு இஃப் ஐ கேன் ஐட்ரேட் அது வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் உண்டு பண்ணாது. பிகாஸ் இந்த வேல்யூவும் ஒன் ஆஃப் த எலமெண்ட் ஆஃப் த அரே தானே. ஸோ அதை கூட கம்பேர் பண்ணி ஐ கேன் டூ த ப்ராசஸ். அதுதான் நான் மீன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண 2 வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, 2 வேரியபிள் எதுக்குன்னா டு ஃபைண்ட் த செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட். இப்படி நான் 2 வேரியபிள் மெயின்டைன் பண்ண போகிறேன். ரெண்டுமே இன்டீஜர் தான். ஓகே, ஸோ எனக்கு என்ன தெரியும்னா இந்த லார்ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மோஸ்ட் எலிமெண்ட்ஸ், அதாவது அரே ஆஃப் 0-வை நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி எலிமெண்ட்டாக அசியூம் பண்ணிக்கோ. லைக் இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்கிற மாதிரி அசியூம், பட் இது வந்து எலிமெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ அதனால ஐ வில் மார்க் இட் ஆஸ் -1. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா எனக்கு 0th இண்டெக்ஸை நான் வந்து ஆல்ரெடி லார்ஜஸ்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணிட்டேன். அப்போ நான் வந்து ஐட்ரேட் பண்ணும்போது 0th இண்டெக்ஸ்லேருந்து ஐட்ரேட் பண்ண வேண்டாம், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஐட்ரேட் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். ஃபார் int I is equal to 1, I less than n, I plus plus. ஓகே, ஸோ இப்போதான் நான் இதுக்குள்ள ஒரு பெரிய கம்ப்யூட்டேஷன் பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து 2 திங்கிங் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அது மட்டும் ஒரே வாட்டி சொல்லிட்டாங்க அந்த செகண்ட் லார்ஜஸ்ட். இதுவா? ஆக்சுவலா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதாவது மேக்ஸிமம் ஆஃப் இன்டீஜர். இப்போ எனக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஏன் நான் வந்து 2 வேரியபிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த லாஜிக் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன சினாரியோ நடக்கும்னு நான் சொல்கிறேன். இந்த லூப் ஐட்ரேட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2ன்றதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 2ன்ற நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா லைக் இதை வந்து கொஞ்சம் ரெண்டு நம்பர் ஐட்ரேட் பண்ணி காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். லைக் இங்கே ஐட்ரேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து அந்த லூப்பை எழுதுறேன். என்ன நம்பர் இருந்துச்சு அங்கே? 1 4 3 2. இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன்.
1 4 3 2. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து கோட் எழுத போறது இல்லை, ஐட்ரேஷன் எப்படி நடக்கும்னு நானா சொல்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன இருக்கு, லார்ஜஸ்ட் வந்து 1ன்னு இருக்கு. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எலிமெண்ட். செகண்ட் லார்ஜ் வந்து நான் வந்து -1 எடுத்துக்கிட்டேன். இது வந்து -1 என்னோட ப்ரீ டிஃபைன்ட் அசம்ஷன். பிகாஸ் எனக்கு தெரியும் இங்க இருக்க அரே எலிமெண்ட் எல்லாமே பாசிட்டிவ். நீ 0 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு நான் -1 எடுத்துக்கிட்டேன், நெகட்டிவ்ல இருக்குன்ற மாதிரி. ஓகே, நான் வந்து இந்த இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, நான் இப்போ வந்து உனக்கு 2 கண்டிஷன் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஓகேவா, 2 கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதாவது அரே ஆஃப் 5. இந்த அரே ஆஃப் 5 வந்து லார்ஜஸ்ட்ன்ற இந்த லார்ஜஸ்ட்ல இருக்கிற வேல்யூட பெருசா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, அரே ஆஃப் 5 கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட்னு வச்சுக்கோ. ஓகே, கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட் அப்படின்னா இந்த நம்பர் வந்து லார்ஜஸ்ட்டுக்கு செட் ஆயிடும். ஓகேவா, அதாவது இந்த 4ன்ற நம்பர் வந்து லார்ஜஸ்ட்டுக்கும், லார்ஜஸ்ட்ல இதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, 1ன்ற வேல்யூ, அது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் செட் ஆயிடும். அதாவது என்ன மீன் பண்றேன்னா, இப்போ நான் இந்த 4க்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, இப்போ இந்த 4 தான் மேக்ஸிமம் வச்சுக்கோ, அதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய வேல்யூ தானே செகண்ட் வேல்யூ. ஒரு ரேஸ்ல ஓடிட்டே இருக்க, இப்போ ஒருத்தன் ஃபர்ஸ்ட் வரானா, இவனுக்கு முன்னாடி இருந்த ஃபர்ஸ்ட் தானே செகண்டு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ லாஜிக் எப்படி எழுதுவேன்னா, இப்போ அரே கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட் அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட்டுக்கு இப்போ இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூ செட் பண்ணிடு, லார்ஜஸ்ட் அப்படின்னு செட் பண்ணிட்டு, கரண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூக்கு இந்த அரே ஆஃப் 5 செட் பண்ணிடணும். ஓகே, இது ஒரு சினாரியோ. ஓகேவா, ஸோ இப்போ என்ன நடக்கும் இந்த இடத்துல, 4க்கு வரும்போது லைக் இண்டெக்ஸ் 1 i is equal to 1, இந்த இடத்துல வந்து largest will become 4. ஓகே, செகண்ட் லார்ஜஸ்ட் will become 1. ஓகே, இப்போ இன்னொரு சினாரியோ சொல்றேன். அடுத்த ஐட்ரேஷன் நான் போறேன். ஓகே, ஸோ அடுத்த ஐட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா 3 வந்து லார்ஜஸ்ட், அதாவது 4ஓட சின்னது, ஆனா 1ஓட பெருசு. ஓகே, அதாவது இது என்ன மீன் பண்றேன்னா, இந்த அரே ஆஃப் 5ன்றது அரே ஆஃப் 5 less than largest and array of 5 greater than second largest. செகண்ட் லார்ஜஸ்டோட ஜாஸ்தியா இருந்துட்டு, ஓகே, லார்ஜஸ்டோட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா வெறும் செகண்ட் லார்ஜஸ்ட்டை மட்டும் மாடிஃபை பண்ணா போதும். ஓகே, செகண்ட் லார்ஜஸ்ட்டை மட்டும் மாடிஃபை பண்ணா போதும். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் 3ஆ மாறிடும், இந்த லார்ஜஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்த i is equal to 2 ஐட்ரேஷன்ல i is equal to 2 ஐட்ரேஷன், செகண்ட் லார்ஜஸ்ட் will become 3, largest will be 4. இப்போ இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் ஐட்ரேஷன் நடக்கும். இப்போ நான் இதே கோடை நான் அங்கே மேலே எழுதுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் சொன்னேன், இஃப் அரே ஆஃப் i greater than largest, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், செகண்ட் லார்ஜஸ்ட்டுக்கு இப்போ இருக்கிற லார்ஜஸ்ட்டை செட் பண்ணிடுறேன். செகண்ட் லார்ஜ்னு இருக்காங்க equal to largest, and then largest will be array of i. ஸோ இதுக்கு எல்ஸ் கொடுக்க கூடாது. ஓகே, ஸோ இது சக்சஸ்னா I'll give else if. ஸோ this is fine for me, else if கொடுத்துடலாம். அரே ஆஃப் 5 அங்க கீழே எழுதுனா, அதாவது உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண லாஜிக் தான், less than the largest and array of i greater than second largest or second large, anything. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, second large will have the array of i. ஓகே, ஸோ இந்த காம்படிஷன்லாம் முடிச்சுட்டு, ஓகே,
just return the second largest. ஓகேவா? ஸோ இது நீ பண்ணா போதும், நீ பிரிண்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா நான் என்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூ வில் கெட் மெத்தட் இன்ட் ஃபைன் செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு தே வில் கிவ் வெக்டார் ஆஃப் இன்டீஜர் ஆஸ் ஒரு பேராமீட்டரா கொடுத்துட்டு அதுக்குள்ள இந்த காம்படிஷன் எழுதணும். எழுதிட்டு இந்த அவுட்புட்டை நீ ரிட்டர்ன் பண்ணா போதும். ஓகே, நீ ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள தே வில் ஹாவ் தேர் ஓன் இன்டர்னல் காம்படிஷன் லைக் மெயின் மெத்தட்ஸ் இருந்தால் நீ அதுக்கப்புறம் ரன் கொடுத்தனா அதை ரன் பண்ணி இங்க இருக்க ரெஸ்பான்ஸ் வச்சு கிராஸ் செக் பண்ணிக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதுக்கு வந்து இது வந்து திஸ் இஸ் கால்ட் ஆப்டிமல் அப்ரோச். ஏன் ஆப்டிமல் அப்ரோச்னா இது வந்து என்னோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா ஓ ஆஃப் என்னுவாங்க. ஓகே, ஏன் ஓ ஆஃப் என்னன்னா இது வந்து நான் வந்து ஐட்ரேஷன்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன். லைக் அரே ஆஃப் அதாவது இப்போ 5 எலிமெண்ட் உள்ள அரேனா 5 ஐட்ரேஷன்ஸ்ல ஃபினிஷ்டு. கரெக்டா? அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான் என்னன்னா எவ்வளோ மெமரி யூஸ் ஃபார் அ பர்டிகுலர் ஆப்ரேஷன். ஓகேவா? இப்போ வந்து உனக்கு கொடுத்த இன்புட்டை வந்து நீ வந்து மெமரியா கன்சிடர் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரே கொடுத்துருக்காங்களே அந்த மெமரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா மெமரி என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான். எக்ஸ்ட்ரா மெமரி என்னது? இந்த லார்ஜஸ்ட்னு ஒரு வேல்யூ, செகண்ட் லார்ஜஸ்ட்னு ஒரு வேல்யூ. கரெக்டா? ஸோ அப்போ அதுக்கு மீனிங் என்ன? ரெண்டு புது வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி 2 இன்டீஜரு. ஸோ ஓ ஆஃப் 2ன்னு வரும், விச் இஸ் டெக்னிக்கலி மீன்ஸ் ஓ ஆஃப் 1 தான். ஓகேவா? இந்த இடத்துல ஓ ஆஃப் என்ன நம்பர் கொடுத்தாலும் அது மீன் பண்றது ஓ ஆஃப் 1 தான். ஓகே, ஸோ இதுல வந்து இன்னொரு சில அப்ரோச்சஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு அப்ரோச் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து பார்க்கவே ப்ரூட் ஃபோர்ஸா இருக்கும். ப்ரூட் ஃபோர்ஸ்னா என்னன்னா அது சும்மா சால்வ் பண்றேன், இட் டசன்ட் ஹாவ் எஃபிஷியன்சி. ஸோ இதுல வந்து நிறைய திங்க் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ செட் இருக்குல்ல, ஸோ இந்த செட்டு வச்சு தே வில் டூ சம் காம்படிஷன். செட்ல வந்து இந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணி செகண்ட் லார்ஜஸ்ட் எடுப்பாங்க. இப்போ நீ செட்ல வந்து வேல்யூ இன்ட்ரடியூஸ் பண்ணி ஐ மீன் ஃபுல்லா போட்டுனா சார்ட்டடா காமிச்சிருமா? சார்ட்டடா மாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து தே வில் ட்ரை டு டேக் த லாஸ்ட், அதாவது பிஃபோர் லாஸ்ட் எலமெண்ட் நீ செட்ல இருந்து எடுக்க பார்த்த அப்படின்னா அதுவே செகண்ட் லார்ஜஸ்ட் கொடுத்துரும். இன்னொன்று என்ன பண்ணலாம், அரே வச்சு சார்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணிட்டு சார்ட் பண்ணிட்டு கடைசிக்கு முந்தின எலமெண்ட் எடுக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சஸ். இது ஏன் பார்க்கல அப்படின்னா இதுல எல்லாம் டிராபேக் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவர் தேன் வாட் வி ஹவ் டிஸ்கஸ் நவ். ஓகே, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஓ ஆஃப் என் லாக் என் சொல்லுவாங்க. ஓகே, இது ஏன் அப்படின்னா இது எல்லாமே சார்ட்டிங் பண்ணும். ஸோ இந்த இன்டர்னல் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஷார்ட்னு போட்டு நம்ம வெக்டார் சார்ட் பண்றது, செட்டு யூஸ் பண்ற இன்டர்னல் சார்ட்டிங், இது எல்லாமே என்லாக் என்ன நடக்கும். ஓகே, ஆல்சோ இந்த செட்டுன்னு யூஸ் பண்ண அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஓகே, இப்போ வந்து 100 எலமெண்ட் உள்ள அரேக்கு திருப்பி ஒரு செட் எடுத்த அப்படின்னா அது 100 எலமெண்ட் கூட ஸ்டோர் பண்ணும். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 100 ஸ்பேஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு n ஸ்பேஸ். அப்போ ஓ ஆஃப் n எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். நீ யூஸ் பாரு, இப்போ வந்து ஓ ஆஃப் என்னோட ஓ ஆஃப் 1 வந்து சின்னது. கரெக்டா? ஸ்பேஸ் வைஸ். அப்ப எது எஃபிஷியன்ட்? ஓ ஆஃப் 1 தான் ஸ்பேஸ் எஃபிஷியன்ட். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அப்ரோச்சஸ் இருந்தாலும் எப்பயுமே ஐட்ரேட் பண்ணி மினிமம் நம்மளோட டார்கெட் வந்து நீ மல்டிபிள் திங்க் பண்ணாலுமே ஐ மீன் இந்த மாதிரி மல்டிபிள் அப்ரோச் இருந்தாலும் we have to go for the optimized approach. Okay, but you have to think some possibilities like this. So இது வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணணும் நான் வந்து டீச் பண்ணல. இதையும் திங்க் பண்ணிட்டு இதோட இது பெட்டரா இருக்கு அப்படின்னு யூ கேன் டெல். இப்போ இந்த பார்த்தோம் இல்லையா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் ஆஃப் அரே, இட்ஸ் சிம்பிள் ப்ராப்ளம். அதனால நான் வந்து டைரக்டா சொல்யூஷனுக்கு போயிட்டேன். ஓகே, பட் so now we'll move on to next problem. Okay, check if an array is sorted. ஓகேவா? ஸோ இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா இப்போ வந்து என்கிட்ட ஒரு
அரே அதே மாதிரி ஒரு n எலமெண்ட் உள்ள அரே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சும்மா ரேண்டம். ஓகே, ஐ டேக் இட் திஸ் வே. ஓகேவா? ஸோ இதுல எனக்கு என்னன்னா இந்த அரே வந்து சார்ட்டடா இல்லையான்னு நான் சொல்லணும், அவ்வளவுதான். ஓகே, சார்ட்டட் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் நாட். ஓகே, இவ்வளவுதான் கொஸ்டின், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, மைண்ட்ல ஃபர்ஸ்ட் தோன்றது லாஜிக் வைஸ் பார்த்தோன்னா இது வந்து இப்போ எனக்கு தெரியும் சார்ட்டட் இல்லை அப்படின்ட்டு. ஓகே, இதை நான் எப்படி சால்வ் பண்ண நினைப்பேன் அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா எனக்கு வந்து சால்வ் பண்ணா போதும், இதோட டைம் ஸ்பேஸ்லாம் வந்து ஐ ஜஸ்ட் இக்னோர் இட், ஐ ஹாவ் டு ஜஸ்ட் சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்றப்போ நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு புது வேரியபிள் எடுத்துப்பேன். ஓகே, கன்சிடர் திஸ் வே, ஒரு வெக்டார் இன்ட்டு ஒரு செகண்ட் அரே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த செகண்ட் அரேல அசைன் பண்ணிடுவேன், லைக் அரே 2 இஸ் ஈக்குவல் டு அரே. ஸோ ஆக்சுவலி வெக்டாரை பொறுத்த வரைக்கும் யூ வில் டூ திஸ், யூ கேன் டூ திஸ். இப்படி பண்ணினா அங்க இருக்கிற அரே கண்டென்ட் அப்படியே இங்க வந்துடும். ஓகே, ஸோ இப்படி பண்ணிட்டு நான் என்ன பண்ணிடுவேன், அந்த அரே செகண்ட் அரே வந்துச்சு இல்லையா, அதை ஷார்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஷார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா லைக் அரே ஷார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு எலமெண்ட்டா போய் நான் கம்பேர் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்படி என்ன பண்ணுவேன், ஷார்ட் அரே 2 அண்ட் தென் கம்பேர் array 2 element with array 2 elements with array 1 or array. Okay, elements with array. Okay, இது பண்ணா என்ன ஆகும்னா எனக்கு கொஸ்டின் சால்வ் ஆயிடும். உண்மைன்னா கொஸ்டின் will be solved. ஓகே, பட் நீங்க வந்து சொல்லுங்க, இப்படி இப்படி சால்வ் பண்ணா டெக்னிக்கலி இது கரெக்டா? சால்வ் ஆயிடும். ஆனா இது வந்து என்ன ப்ராப்ளம்னா இது திஸ் வில் டேக் லாட் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ அதாவது ஸ்பேஸ் இஷ்யூ இருக்கனால என்ன ஆகும்னா நீ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வாங்குற, ஷார்ட்டிங் அல்காரிதம் யூஸ் பண்ணும்போது உன்னோட ஸ்பீடு வந்து குறையும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்லோவஸ்ட் மெத்தட். இன்டர்வியூர் வந்து இது ஒத்துக்க மாட்டாரு, எனக்கு இது ஓகே தான் பட் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்படின்றப்போ நான் ஒரு அப்ரோச் சொல்றேன். எனக்கு என்ன தெரியணும்னா இந்த அரே சார்ட்டடா இல்லையான்னு மட்டும் தான் தெரியணும், ஷார்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ அப்படின்றப்போ ஒரு சின்ன லாஜிக் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 5 6 2. இப்போ இந்த இடம் நான் பாரு. ஓகே, ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணிடுவேன்னா அரே எலமெண்ட் நான் வந்து ஒன்று ஐட்ரேட் பண்ணிட்டு போறேன். ஓகே, ஸோ இதில் வந்து வாட் ஐ கேன் டூ இஸ் இங்கேருந்து இந்த எலமெண்ட்டையும் இந்த எலமெண்ட் நான் கம்பேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மஸ்ட் பி லெஸ் தேன் செகண்ட் எலமெண்ட், அதான் ரூல். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இன் பிட்வீன்ல ஏதாவது ஒரு இடத்துல இப்போ இந்த அரே ஃபுல்லா ஐட்ரேட் பண்றேன், இன் பிட்வீன்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் அது வந்து சார்ட்டட் அரே கிடையாது. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட்டடா இருக்கணும்னா 1 2 3 4 5 இது ஒரு சார்ட்டட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த சார்ட்டட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சொன்னேன் என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கிரேட்டர் தென் செகண்ட் எலமெண்ட், அதாவது நீ 2 எலமெண்ட்டை கம்பேர் பண்ணா. ஓகே, ஸோ நீ பார்த்தீங்கன்னா என்டையர் அரேலையும் இந்த கண்டிஷன் வில் சாட்டிஸ்ஃபை நோ மேட்டர் வாட். அதாவது இந்த கண்டிஷன் எல்லா இடத்துலையும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ அப்படின்றப்போ இந்த கண்டிஷன் ஒரு இடத்துல ஃபெயில் ஆனாலும் அந்த அரே சார்ட்டட் கிடையாது. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ வந்து சிம்பிள் லாஜிக் தான். நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபார் லூப் எழுத போறேன். ஓகே, ஃபார் லூப் இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் n-1. ஏன் n-1 அப்படின்னா ஓகே லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த அரே வந்து n-1. ஓகேவா? ஆனா என்னோட கம்பேரிசன் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள அரே வச்சு வரைக்கும் பண்ணா, முன்னாடி உள்ள எலிமெண்ட் வரைக்கும் பண்ணா போதும். ஓகேவா? முன்னாடி உள்ளதே பார்த்தீங்கன்னா n-2 இந்த இடத்துல n-2வும் n-1 தான் கம்பேர் ஆகும்.
ஓகே, ஒருவேளை நீ அடுத்த இண்டெக்ஸ் வச்சு கம்பேர் பண்ண வச்சுக்கோ, உன்னோட லூப்பே தப்பாயிடும், கோடு எரர் அடிக்கும், லைக் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பண்ட் ஆயிடும், மிஸ்டேக் ஆயிடும். ஓகே, அண்ட் புட் ஐ பிளஸ் பிளஸ். ஸோ இந்த இடத்துல லாஜிக்கல் சேஞ்ச் பார்த்தோன்னா அது ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிம்பிளா, இஃப் அரே ஆஃப் ஐ கிரேட்டர் தென் அரே ஆஃப் ஐ பிளஸ் ஒன் இது வந்து ஒன் போட்டுக்கிறேன். ஓகே, ஒன். ஓகே, எனக்கு வந்து ட்ரூவா ஃபால்ஸா மட்டும்தான் தெரியணும், கரெக்டா? அப்போ இந்த கண்டிஷனுக்கு ஐ வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இது என்ன மீன் பண்றேன்னா, இந்த அரே ஃபுல்லா ஐட்ரேட் பண்ணுவேன். ஓகே, அதாவது ஜீரோலேருந்து லாஸ்ட்டுக்கு முந்தின எலமெண்ட் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுவேன். ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து தப்பா, அதாவது கிரேட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இப்போ இந்த எந்த இடத்துலயும் வந்து இந்த கண்டிஷன் மாட்டலன்னா அந்த அரே சார்ட்டட், கரெக்டா? அப்படி மாட்டாத பட்சத்துல ஐ ஜஸ்ட் ரிட்டர்ன் ட்ரூ ஆஃப்டர் த ஃபார் லூப். ஓகே, ஸோ கோடிங் வைஸ் பார்த்தோன்னா ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்றதுக்கு பார்த்தோன்னா ரொம்ப நேரம், அதாவது எப்படி சொல்றது, நீ திங்க் பண்ணி இப்படி இப்படி பண்ணணுன்றதுக்கு தான் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். லைக் அதாவது ஒரு ஸ்டெப்ஸ் வந்து நீ வந்து சீக்வன்ஷியலா மேப் பண்றது தான் இட் வில் டேக் சம் டைம். ஆனா அந்த கோட் அதை திங்க் பண்ணி ஆன்சர் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்சர் ரைட் பண்றதுக்கு உனக்கு 2 to 3 minutes தான் ஆகும். ஓகே, உனக்கு ஆக்சுவல் இன்டர்வியூல ஒரு பெரிய கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியா இருந்தாலும் தே வில் செட் தட் வே. ஓகே, அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 லைன்ஸ் கூட இருக்காது, டு பி ஹானஸ்ட். பட் அவங்களோட கான்செப்ட் வந்து அந்த 20 லைன்ஸ்குள்ளே நீ எஃபிஷியண்டா திங்க் பண்ணி முடிக்கிறியான்றது தான் தே லுக் இன் டியூ. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன 1 2 இந்த பிராக்கெட்ஸ்லாம் மைனஸ் பண்ணா 3 லைன்ஸ் தான் ஆக்சுவலி. நீ வந்து நிறைய தேவையில்லாம பண்ணக்கூடாது. தட்ஸ் வாட் ஐ மீன். ஓகே, ஸோ இப்போ இப்படி பண்ணா என்ன ஆகும்னா ஓ ஆஃப் என் டைம்ல முடிக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. ஸ்டார்டிங் அல்காரிதம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அது n log n, அது ஜாஸ்தி. இது இப்போ 5 எலமெண்ட் அரேனா 5 டைம்ஸ் ஐட்டர் 4 டைம்ஸ் ஐட்டர் பண்ணா போதும், விச் இஸ் க்ளோஸ் டு n. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நான் எடுக்கவே இல்லை, விச் மீன்ஸ் 1. லைக் வெறும் ட்ரூ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்றேன், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸே நான் எடுக்கல. ஓ ஆஃப் 1. அப்போ முன்ன இருந்த விட ஸ்பேஸும் கம்மி, டைமும் முன்னாடி கம்மி டைம்ல முடிஞ்சிருது. அப்போ இதுதான் எஃபிஷியன்ட், கரெக்டா? அண்ட் ஆஃப்டர் திஸ் லெக்சர் ட்ரை ப்ராக்டிசிங் திஸ் கோட் இன் லீட் கோட். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இதோட எக்ஸாக்ட் கொஸ்டின் லீட் கோட்ல இருக்கும். இப்போ நான் வந்து என்னோட ஓன் வேர்ட்ஸ்ல நான் வந்து கொஸ்டினை நான் போட்டிருக்கேன். நீங்க அப்படியே இதே ஓன் வேர்ட்ஸ்ல யூ கேன் டைப் இட் அண்ட் தென் இஃப் இட் சர்ச் இன் லீட் கோட் ஆர் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், எனி பிளாட்ஃபார்ம், இஃப் யூ சர்ச் யூ வில் கெட் த கொஸ்டின். அங்க சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், டேக் எனி ஒன் பிளாட்ஃபார்ம் அண்ட் டூ கோடிங் ஆன் தட். நிறைய பிளாட்ஃபார்ம் எடுத்து பண்ணாதீங்க. ஒரே பிளாட்ஃபார்ம்ல பண்ணீங்கன்னா ஓவரால் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ்டா தெரியும். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நிறைய லேர்ன் பண்ண மாதிரி யூ வில் ஹாவ் அ ஃபீல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we'll move on to the last topic of the lecture. So இது வந்து என்னன்னா, remove duplicates from sorted array. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, நான் வந்து பேசிக்கா ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ஓகே, உனக்கு வந்து இன்புட் வந்து ஒரு சார்ட்டட் அரே தான் கொடுப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 2 3 3 3 4 5 5 இதான் வந்து சார்ட்டட் அரே. ஸோ இது பை டிஃபால்ட் சார்ட்டடாக தான் இருக்கு. ஆனால் என்ன இருக்கும்னா உள்ள டூப்ளிகேட்ஸ் இருக்கும். 2 2 தடவை, 3 3 வாட்டி, 5 2 வாட்டி, இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ் நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டூப்ளிகேட்ஸ் இருக்கும். என்னோட டாஸ்க் என்னன்னா, இதுல உள்ள டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு, ஓகே, duplicates will be there, remove that,
அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு இதோட அரே சைஸ் மட்டும் நான் வந்து அமுச்சு விட்டா போதும். லைக் ரிட்டர்ன் அரே சைஸ் ஆஃப்டர் டூப்ளிகேட்ஸ், ஆஃப்டர் ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ், கரெக்டாக சொல்ல போனோம். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் என்னன்னா என்ன, இதுல வந்து எத்தனை இருக்கு, 9 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த டூப்ளிகேட் ரிமூவ் பண்றேன், இது 2 ரிமூவ் பண்ணிட்டேன், இது ரிமூவ் பண்ணா 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் தான், அதாவது 5ன்றது தான் ஆன்சர். ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் நான் சொல்றேன். ஸோ இதுக்கு நம்ம வில் திங்க் ப்ரூட் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ப்ரூட் ஃபோர்ஸ்னா என்னன்னா, இந்த கொஸ்டின் எனக்கு சால்வ் பண்ணணும். எனக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வேண்டாம், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வேண்டாம். ஓகே, நான் என்ன பண்ணிடுவேன், ஸோ டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னே ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆர் ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி இருக்கு. என்னது அது? டூப்ளிகேட்ஸ் ரிமூவலுக்குன்னே ஒன்று இருக்கு. என்னது அது? Remove duplicates. ம், Remove duplicates. ரிமூவ் டூப்ளிகேட்டா? ஆஹா, நாம இப்போ ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரியில் ஒன்று பார்த்தோம்ல. ஓ ஆமாண்ணா. என்ன என்ன இது? செட்டு. செட்டு. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், ஒரு செட்டு டிக்ளேர் பண்ணிப்பேன். ஓகே, எஸ்ன்னு ஒரு செட்டு டிக்ளேர் பண்ணிட்டு இந்த அரே இருக்குல்ல, இந்த அரே ஐட்ரேட் பண்ணிட்டு, ஓகே, அரே ஐட்ரேட் பண்ணிட்டு இந்த செட்டில் வந்து வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, செட் டாட் இன்சர்ட் போட்டுட்டு ஒரு ஸ்டெப்லையும் வந்து அந்த அரே ஆஃப் ஐ அதை வந்து நான் வந்து செட் பண்ணிடுவேன். செட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த செட்டோட சைஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, ரிட்டர்ன் செட் வந்து எஸ் டாட் சைஸ். இது ரிட்டர்ன் பண்ணால் சால்வ் ஆகிடுமா? ஓகே, ஸோ இது சால்வ் பண்ணா என்ன ஆகும், லைக் இது ஆக்சுவலி கரெக்ட் ஆனால் ஒரு ஆங்கிளில் தப்பு. ஏன் தப்புன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து என்னோட ஆக்சுவல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுச்சு. ஓகே, இதில் என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னு எனக்கு தோணும், ஒரு இன்டர்வியூராக இருந்தால் எனக்கு என்ன தோணும்னா, இந்த செட்டை யூஸ் பண்ணாதன்றுவாங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, லைக் இந்த செட் யூஸ் பண்ணால் சால்வ் ஆகிடும், பட் எனக்கு வந்து மெமரி வந்து கம்மியாக இருக்கு, பட் எனக்கு மெமரி வந்து தேவைப்படாது, அதாவது எக்ஸ்ட்ரா மெமரி இந்த கொஸ்டினுக்கு எனக்கு தேவைப்படாது, அண்ட் என்கிட்ட மெமரி கம்மியாக இருக்கு. ஸோ இந்த செட்டை யூஸ் பண்ணாமல் கொடுத்துருக்க அரேக்குள்ளேயே வந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எனக்கு தேவை வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணி டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணால் அந்த அரே சைஸ் என்ன, அதுதான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோனா கோ வித் ஆப்டிமைஸ்ட் அப்ரோச். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஆப்டிமைஸ் அப்ரோச்சில் ரெண்டு வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஓகே, ஒன்று வந்து ஐ அண்ட் ஜே, ஐட்ரேட்டர்ஸ் கான்செப்ட் தான். ஓகே, அதாவது கிட்டத்தட்ட ஐட்ரேட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற 2 வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஃபைன், இது ஓகே தானே? புரிஞ்சுதா? ஹலோ. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அதாவது லைக் ஐ டூ ஒன் ஸ்டெப். இப்போ வந்து இங்க இருக்கு 1 2 2 3 3 3. இப்போ இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐ வந்து இதை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஜே வந்து இதை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, லெட்ஸ் டேக் அஸ் அன் எக்ஸாம்பிள். சரியா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ, இப்போ வந்து நான் வந்து இப்படி எழுதுறேன், அரே ஆஃப் ஐ, அரே ஆஃப் ஜே, இப்படி 2 எலமெண்ட்டை கம்பேர் பண்ண போறேன். கம்பேர் பண்ணால் எனக்கு 2 சினாரியோ வரும். ஒன்று வந்து நாட் ஈக்குவல், இன்னொன்று வந்து ஈக்குவல். ஓகேவா? ஸோ இப்போ நான் நாட் ஈக்குவலுக்கு மட்டும் சினாரியோ எழுதுறேன், ஈக்குவல் வந்து நான் ஸ்கிப் பண்ணணும், ஈக்குவலுக்கு நான் பண்ண தேவையில்லை எந்த ஸ்டெப்ஸும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாரு, அரே ஆஃப் ஐ வந்து 1, அரே ஆஃப் ஐன்றது அரே ஆஃப் ஜேன்றது வந்து 2. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ரூல், தம் ரூல் வந்து
ஐ வில் இன்க்ரிமெண்ட் தி ஐ. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துக்கு போயிடும். இப்படி வச்சுக்கோ, இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வில் கோ ஹியர். இதான் ஸ்டெப் 1. ஓகே, அண்ட் தென் array of I will have array of j. ஸோ இது எதுக்குன்னா லைக் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் சினாரியோவில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ திஸ் வே. இப்போ வந்து ஐ வந்து 1 இருக்கு. ஓகே, ஜே ஐ வந்து 0 வச்சுப்போம், ஜே வந்து 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு என்ன தெரியுதுன்னா போத் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்றப்போ ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் இந்த ஸ்டெப்ல. ஓகே, ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா ஐ வில் பிகம் 1 in the next step. ஓகே, ஜே as it is இருக்கும். அரே ஆஃப் ஐ இந்த இடம், லைக் இந்த இடத்துல அரே ஆஃப் ஐல வந்து அரே ஆஃப் ஜே வந்து நான் ஆட் பண்ண போறேன், விச் மீன்ஸ் 2 தான் இருக்க போகுது. அரே ஆஃப் ஜே சாரி அரே ஆஃப் ஐ வந்து வில் பிகம் 1 இல்லையா? ஸோ அரே ஆஃப் 1 வில் பிகம் 2. இதுல எந்த சேஞ்சும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வராது. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜே வந்து இப்போ திஸ் வில் பிகம் ஜே பிகம் 2. ஓகேவா? இப்போ வந்து ஐ வந்து 1 ஆகும், ஜே வந்து 2 ஆகும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா இது வந்து 2, லைக் இங்கேயும் 2 இங்கேயும் 2 ஈக்குவல்ஸ். கரெக்டா? இது நடக்காது. லைக் அந்த ஸ்டெப் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் எப்போ ஹிட் ஆகும்னா அரே ஐ வந்து 1ஆவே தான் இருக்கும். ஓகே, ஜே வந்து 3 ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஓகே இந்த ஜே வந்து 3 இந்த இடத்துல இருக்கும்போது ஓகே இப்போ என்ன ஆகும்னா ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐ பிளஸ் பிளஸ் அப்படி இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு அப்போ என்ன ஆகும்? அரே ஆஃப் 2 இந்த இடத்துல அந்த ஜே 3 இருக்கு இல்லையா? அரே ஆஃப் 3ல இருக்கிற வேல்யூவை அரே ஆஃப் ஜே, அதாவது ஜே = 3 அந்த வேல்யூ இங்கே மேப் பண்ணிடும், விச் மீன்ஸ் இது 3. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வரும்போதும் லைக் ஆக்சுவல் கான்செப்ட் என்ன, இப்போ 2 2 3 3 3 இப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஹோல்டு பண்ணிட்டு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோ, இது எண்டு வரைக்கும் ப்ராசஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்பர் எங்கே ஹிட் ஆகுதோ அப்போ அந்த சினாரியோ வரும்போது உடனே இங்கே இருக்கிற 4 தூக்கி இங்கே போட்டு விட்டுரும். இதுதான் அந்த அல்காரிதமோட கோர் கான்செப்ட். ஓகே, இதோட சூடோ கோட் நான் எழுதிடுறேன். ஓகே, சூடோ கோட் வந்து int i is equal to 0. ஓகே, இது வந்து தனி இண்டிவிஜுவல் ஐட்ரேட்டர். ஓகே, இந்த ஐ வச்சு தான் நான் வந்து டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ண போறேன். ஓகே, ஃபார் int j is equal to 0. சார் ஜே 0 வராது, ஜே வந்து 1, ஜே 1 ஜே லெஸ் தென் என் ஜே பிளஸ் பிளஸ், அதாவது இந்த எலமெண்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஜே யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஃபைன். இப்போ நான் ஒரு சின்ன அசம்ஷன் சொல்றேன். என்னன்னா ஜே வந்து ஓகே ஜேன்றதோட எப்படி சொல்றது, இப்போ நான் வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணேன்னு வச்சுக்கோ, ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணனா கண்டிப்பா அது டோட்டல் எண்ணோட கம்மியா தான் இருக்கும். கரெக்டா? விச் மீன்ஸ் இப்போ அந்த அரே இருக்கா, இப்போ அரே வந்து 5 எலமெண்ட்ஸ் உள்ள அரேன்னு வச்சுக்கோ, டூப்ளிகேட்ஸ் இருந்தா அது 4 எலமெண்ட்ஸ் உள்ள அரேவா மாறுது, ஒரு டூப்ளிகேட் இருக்கு. ஸோ அப்போ அந்த அந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் அரே சைஸ் இருக்குல்ல அதுக்குள்ள ஐ கேன் டூ எனி ப்ராசஸ். கரெக்டா? ஓகே, பேசிக்கா சின்ன லாஜிக் தான். இப்போ என்கிட்ட வந்து 10 சாக்லேட் இருக்கு, அது 2 வந்து நான் தூக்கி போட்டேன், மிச்சம் 8 சாக்லேட்ஸை அந்த 10 சாக்லேட் இருக்கிற பாக்ஸ்லேயே நான் அகாமடேட் பண்ணிக்க முடியும். அதான் கான்செப்ட். ஓகே, அதே தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இஃப் அரே ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜே. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இந்த ஐ வந்து தனி ஒரு ஃப்ளோட்டிங் ஐட்ரேட்டர் மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து கண்டிஷன் சக்சஸ் ஆனா மட்டும் மூவ் ஆகிற மாதிரி இந்த ஐட்ரேட்டர் இருக்கும். இந்த ஐ ஜே வந்து கண்டிஷன் சக்சஸ் ஆகுது ஆகல, அதுதான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? பேசிக் லாஜிக் என்னன்னா பேசிக் லாஜிக் என்னன்னா இப்போ வந்து எப்போல்லாம் நாட் ஈக்குவலா இருக்கோ, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 2 கம்பேர் பண்ணா நாட் ஈக்குவல். கரெக்டா? அப்போ வந்து 1 2 வில் ஸ்டே ஆஸ் இட் இஸ்.
இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் நான் சொல்றேன் 2 ம் 2 ஈக்குவல். கரெக்டா? 2 ம் 2 ஈக்குவல் அப்படின்றப்போ இங்க வந்து எந்த ப்ராசஸ் நடக்காது, இந்த இஃப் எதுவுமே நடக்காது. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி சினாரியோல இந்த ஐ வந்து மூவ் ஆகாது. ஈக்குவலா இருக்கும்போது இந்த ஐ ஐட்ரேட்டர் மூவ் ஆகாது, அங்கேயே தான் நிற்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 3க்கு போறேன். 2 ம் 3 நாட் ஈக்குவல். கரெக்டா? ஸோ இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுன்னா இந்த ஐட்ரேட்டர் இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு, ஓகே, இந்த 2க்கு பதிலாக 3 வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ லாஜிக் புரியுதுல்ல? அடுத்து நெக்ஸ்ட் அந்த ஜே ஐட்ரேட்டர் தான், ஜே ஐட்ரேட்டர் அடுத்தடுத்து போகும். 3 இன்னொரு 3க்கு போகுது. இது என்னது? இது ஈக்குவலு, எந்த ப்ராசஸ் நடக்காது. அகைன் 3 3 போது ஈக்குவல், எந்த ப்ராசஸ் நடக்காது. அப்படியே வந்து லூப் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வந்து i+1 அப்படி நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணதோட சைஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் முடியும் போது எண்ட் ஆஃப் த ஃபார் லூப் 2ன்னு வரும். 2ன்றது அந்த அரேயோட இண்டெக்ஸ். ஓகேவா? ஆனா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, அரேல இருந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அரேயோட சைஸ் என்ன? ஓகே, 2 + 1 3. இப்போ கிளியர் தானே? ஸோ இப்போ இதுதான் லாஜிக். i++ array of i is equal to array of j and எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் i+1. ஸோ இந்த சூடோ கோடு தான் இதோட ஆக்சுவல் சொல்யூஷனும் கூட. நீ அப்படியே இதை தூக்கிட்டு போயிட்டு அந்த மெத்தட்ல காப்பி பேஸ்ட் பண்ணா இட் ஹேஸ் டு ஒர்க். ஓகேவா? ஸோ இப்போ இதுல டவுட்ஸ் இருக்கா? ஃபைன். ஸோ எப்பயுமே ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் அரே வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்ட்ல வந்து சார்ட்டிங் பண்ணி தான் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்க வேண்டியது சார்ட்டிங்கோட பெட்டரா ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு நம்ம யோசிச்சே ஆகணும் எப்பயுமே. ஸோ இப்போ இது எல்லாத்துலயுமே சார்ட்டிங் இன்வால்வ்டு ஒரு வகையில. இப்போ இது டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணா சார்ட்டட் இருக்கு. நான் இதுல வந்து செட்டு யூஸ் பண்ணா இன்னும் ஈஸியா சால்வ் பண்ணிருக்கலாம். லைக் செட்ல வேல்யூ இன்சர்ட் பண்ணிட்டு செட்டோட சைஸ் செட்டா வேலை முடிஞ்சது. ஆனா அதோட பெட்டரா பண்ண முடியுமா? ஐ ஹாவ் டு திங்க் லைக் தட். இதோட பெட்டர் ஸ்பீட்ல பண்ண முடியுமா? ஆர் இதோட பெட்டர் ஸ்பேஸ் அந்த செட்டை யூஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஐ ஹாவ் டு திங்க். அப்படி திங்க் பண்ணாதான் ப்ராப்ளம் சால்விங் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த பார்த்துருக்க 4 ப்ராப்ளம்ஸுமே ஆர் அவைலபிள் இன் வேரியஸ் டிஎஸ்ஏ பிளாட்ஃபார்ம். டேக் ஒன் டிஎஸ்ஏ பிளாட்ஃபார்ம், அதை ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு அதில் சால்வ் பண்ணுங்க. இன்னைக்கே வித்தின் a few period of time you will get 4 problems in your profile. ஓகே, ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.